ரொம்ப அழகான பட்டு சாரி ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையில நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். திருவல்லிக்கேணி அப்படின்ற ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதி கோவில்ல பெருமாளுக்கு ஏன் மீசையோட இருக்காரு? பெருமாள் கையில ஏன் சக்கரம் இல்ல? அவரு கூட யாரெல்லாம் இந்த கோவில்ல அருளிக்கிறாங்க? பார்த்தசாரதி அப்படின்ற நேம்க்கு என்ன மீனிங்? இந்த கோவில் எங்க இருக்கு? டைமிங்ஸ் என்ன? இதுல என்ன ஸ்பெஷல்? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஏர்லி மார்னிங் 5:30க்கே வீட்லேருந்து கிளம்பணும். அப்பதான் 6:00 ரீச் ஆக முடியும். அதனால நாங்க முன்னாடி நாள் நைட்டே ப்ளீட்லாம் பண்ணி சாரீலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த சாரி ஒரு பிங்க் வித் ஒரு சன்செட் எல்லோ கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கலர் காம்பினேஷன். நீங்க ப்ளீட் பண்ண போறீங்கன்னா, எந்த மெட்டீரியல் சாரியா வேணாலும் இருக்கட்டும், நீங்க சில்க் மோட்ல வச்சு பண்ணுங்க. அண்ட் பெட்ஷீட்ல ஒரு வாட்டி பண்ணி ஹீட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு பண்ணுங்க. நைட்டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா, மார்னிங் ஏந்திச்சு ஜஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பி போயிடலாம். அதுக்காக தான். ப்ளவுஸ் வந்து நான் பெருசா எந்த பேட்ச் ஒர்க் எதுவுமே நான் குடுக்கல. அதனால ஒரு சிம்பிள் ப்ளவுஸும் நான் இந்த வீடியோல எதுவுமே பெருசா காட்டல. ஸோ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி என்ன அக்சஸரீஸ் போட போறோமோ, அத மட்டும் நான் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். நான் பண்ற மாரியே என் ஃப்ரெண்டும் அவங்க வீட்ல ப்ளீட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்றதையும் நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் இட். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டோம். இந்த சாரி எப்படி இந்த மாரி ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தனியா வீடியோஸ் போட்டுடலாம். இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுற மாரி பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர்ல என்கிட்ட பேங்கிள்ஸ் இல்ல. கண்ணாடி பேங்கிள்னாலே எனக்கு மரூன் கலர்ல ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் சாரிக்கு மேட்ச் ஆகலனாலும் ஃபர்ஸ்ட்டு நான் அத தான் எடுப்பேன். அண்ட் அதே மாரி சாரினாலே ரெட் கலர் தான் ஃபர்ஸ்ட்டு எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கலருக்கு போவேன். அந்த மாரி கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட பில்ல. இது நம்ம செயின்ல டாலரா கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஜட பில்லையா தான் போட்டுக்க போறேன். இது ஸ்டோன் ஒர்க்ல நடுவுல மகாலட்சுமி தாமரை பூல இருக்கிற மாதிரி ஒரு ஜட பில்லு. நெக்ஸ்ட் நான் ரீசென்ட்டா செகண்ட் ஸ்டட் பேர்சிங் பண்ணியிருந்தேன். அது கன் ஷாட்ல பண்ணனால அத ரிமூவ் பண்ணிட்டு இத போட்டுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்னுடைய வூண்ட் இன்னும் வந்து கியூர் ஆகல. ஸோ என்னால போட முடியல. இத அப்படியே நான் மறுபடியும் வச்சுட்டேன். கன் ஷாட்ல கண்டிப்பா பண்ணாதீங்க. நான் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்க வந்து ஆர்கானிக்கா ஒரு நீடில் வச்சே பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஹாரம் வந்து நான் ஸ்டோன்ல ஒரு ஹாரம் எடுத்திருக்கேன். ஃபுல் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். ஒரு அட்டிகை பேட்டர்ன்ல ஒயிட் ஸ்டோன். இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு போம்போதெல்லாம் ஒரு சில்க் சாரீஸ் போடும்போது சூப்பரா இருக்கும். அண்ட் இவ்வள தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இயரிங் மட்டும் பார்க்க போறோம். இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஜிம்கி, அது கூட ஒரு ஸ்டோன் மாட்டல் இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து பேர் பண்ணிக்க போறேன். இவ்வள தான் என்னுடைய செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நான் போயிட்டு தூங்கிட்டு மார்னிங் ஏந்திச்சு என்னுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்ப போறோம். மீன்வைல் என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, பேரிச்சம்பழ கலர் ஒரு டார்க் மரூன் கலர்ல அவங்க ஒரு சாரி எடுத்திருக்காங்க. அது ஃபுல் ஜரி ஒர்க் பனாரசி ஜரில. அதுதான் ப்ளீட் பண்ணிட்டு அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்து வீட்ல வந்து குக் பண்ற வேலையெல்லாம் இருக்கு. அதனால தான் முன்னாடி நாளே இவ்ளோ ப்ரிப்பரேஷன். ஸோ இதுதான் அவங்களும் பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப நீட்டா பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ளவுஸ், ஹாரம், பேங்கிள்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ மார்னிங் விடிஞ்சிருச்சு. ஒரு 5:45 இருக்கும். நான் வீட்ல எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாமி கும்பிட போறேன். அதுக்கு முன்னாடி வந்து சன்செட் பார்த்துட்டே ஒரு காஃபி குடிச்சேன். அப்ப எடுத்த வீடியோ. இப்போ பூஜை பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. பூ போட்டுட்டு, விளக்கேத்திட்டு, ஒரு ஃபிட் செக் பார்த்துட்டு, நம்ம ஸ்கூட்டி எடுத்துட்டு இங்கேருந்து பார்த்தசாரதி டெம்பிள் போக போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாமி கும்பிடுறத நான் வீடியோவா போடுறேன். என்னுடைய வீடியோஸ்லயே நான் போடுற டெம்பிள் விளாக் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். அதனால இனிமேல் நம்ம சேனல்ல அப்பப்போ ஒரு டெம்பிள் விளாக் போட ட்ரை பண்றேன். இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால வீடியோஸ் குடுக்க முடியும். அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன். ஒரு குட்டி ஃபிட் செக். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டும் அங்க ரெடி ஆயிட்டேன்னு கால் பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்ப போறோம்.
இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட்டிங்ல பார்த்த மாதிரி பார்த்தசாரதி கோவிலோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இங்க ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதி பெருமாள் ஏன் மீசையோட இருக்காரு? மகாபாரதத்துல கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு தேரோட்டியா போயிருந்தாரு. அந்த தேரோட்டியா போன கிருஷ்ணர் கம்பீரமா முறுக்கு மீசையோட கையில சாட்டையோட இருந்தாரு. அந்த கிருஷ்ணர் தான் இங்க ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற பார்த்தசாரதியா அருள்பாலிக்கிறார். பார்த்தசாரதினா பார்த்தன்னா அர்ஜுனன், சாரதினா தேரோட்டி. பெருமாள் கையில ஏன் சக்கரம் இல்லை? மகாபாரத போர்ல கிருஷ்ணர் நான் சக்கரம் ஏந்த மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்தாராம். அந்த திருக்கோலத்துல தான் இங்க பெருமாளா இருக்கிறதுனாலதான் அவரு கையில சக்கரம் இல்லை, சங்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் தனியா இல்லாம அவர் கூட ஃபேமிலியா தான் இருக்காரு. ருக்மணி, பலராமன், சத்யகி, பிரத்யுமன், அனிருத்தன் இவங்க ஒரு ஃபேமிலியா தான் இந்த கோவில்ல காட்சி கொடுக்கறாங்க. இது ஒரு சாதாரண பெருமாளோட கோலம் கிடையாது. இது பெருமாள் சாரதியாக ஏற்றுக்கொண்ட திருக்கோலம். இது எல்லாமே இந்த டெம்பிளோடைய ஹிஸ்டரி. நாங்க போன அன்னைக்கு அங்க ஒரு மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணதுக்கு வரதால இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. இங்க நம்ம சில ஃபோட்டோ கிளிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் மாத்தி. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, இந்த ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒரு கோவிலா இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்க இருக்கிற பெருமாளுக்கு மீசையோட இருக்கிறதுனால இவருக்கு மீசை பெருமாள்னு ஒரு செல்ல பேரு கூட இருக்குதாங்க. இந்த கோவில் பெரியாழ்வார் ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மெரினா பீச் பக்கத்துல இருக்கு. ஏர்லி மார்னிங் 6 AM டெம்பிள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு 7 o'clock கருவறையில இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் 12 PM அகைன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லஞ்ச் டைம் முடிச்சுட்டு ஈவினிங் 4 PM நைட் 9 PM வரைக்கும் டெம்பிள் ஓப்பன்ல இருக்கும். இந்த மீசை பெருமாளை நீங்க ஒரு வாட்டியாவது கண்டிப்பா பார்க்கணுன்றா நான் சொல்லுவேன். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான டெம்பிள். இங்க நாங்க நல்ல தரிசனத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஒரு டீ குடிக்காம போனா நல்லா இருக்காதுல்ல, அது ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால பக்கத்துல இருக்கிற டீ பாய்ல 2 டீ 2 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கண்டிப்பா நான் படிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். until then bye.